சொல்லுங்க, என்ன பெயின் இருக்கு உங்களுக்கு? 2 வீக்ஸாக கழுத்து ரொம்ப பெயினாக இருக்குது. சரி. சரியான பார்த்தேன், இன்னும் ஆகலை. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்ன ஒர்க் பண்ணி? இல்லை, மார்னிங் இருந்துச்சு. மார்னிங் டைமில் தான் பெயின் வராது. சரி, அங்கங்கே இந்த இப்போ நெக் பெயின் இருக்குது அப்படின்னா அதுக்கு சுற்றி உள்ள மசில்ஸ் தான் வந்து காரணமாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா மசில்ஸையும் ரிலீஸ் பண்ணிடலாம். உங்கள் பெயின் அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? சரி, அப்புறம் நெத்தி தரையில் பார்க்கணும். நெக் மசில்ஸ்லாம் செம்ம டைட்டாக இருக்குது. நேரம் பாருங்க. முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சு சொல்லி தருவேன், சரிங்களா? அது வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எதுக்கு அப்படின்னா திரும்ப பெயின் வராமல் இருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு மசில் இருக்கும், சரிங்களா? இந்த கிளாவிக்கல் போன் நாங்கள் சொல்லுவோம். இது வந்து காலர் போன் கலக்கையில் சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு மசில் இருக்கும். ஸோ இந்த மசில் புல்ல இருக்கிறதுனால நெக்கில் செம்ம பெயின் தெரியும். ஆல்சோ இங்கே ஒரு மசில் இருக்குது, பார்த்தீங்கன்னா எஸ்சிஎம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மசில் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து ஒரு புல் வந்து அந்த இடத்துல ஒரு மசில் இருந்துக்கும். ஸோ அதனால கூட நெக் பெயின் வரும், சரிங்களா? ஸோ அந்த மசில் பார்த்தோம். இப்போ செக் பண்ணுங்க, என்ன பண்ணால் பெயின் தெரியுமோ செக் பண்ணுங்க. இப்போ ஓகேவா? ஆனால் கையில் மசில்ஸ். ஸோ நெக் பெயினுக்கு ஏன் கையில் மசில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல பெயின் இருக்குது அப்படின்னா அங்கே மட்டுமே வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ இது வந்து அங்கே ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னா அதோட கனெக்டிங் மசில்ஸில் வந்து ஒரு மசில் புல் இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் வந்து பயோமெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நெக் பெயின் இருக்குது அப்படின்னா அதோட மசில்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்க இடம் எலிவேட்டர் ஸ்கேப்லேயும் ஒரு மசில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ஷோல்டர் பிளேட்ல இருக்கும். ஸோ ஷோல்டர் பிளேடோட இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பைசப்ஸோட ஷார்ட் ஹெட் லாங் ஹெட்னு சொல்லுவோம். அதில் ஒரு ஹெட் வந்து நேராக வந்து அந்த போனில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் கையில் ஒரு புல் இருக்கிறது வந்து உங்கள் நெக்கு வரைக்கும் ஒரு ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம கையிலேயும் ரிலீஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் நெக்கில் கனெக்டாக இருக்க மசில்ஸை ரிலீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பெயின் கரெக்டாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக்கில் வந்து ப்ராப்பரான இந்த பயோமெக்கானிக்ஸை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் அங்கே உள்ள மசில்ஸ்க்கு வந்து அங்கே உள்ள பெயின் வந்து இங்கே உள்ள மசில்ஸ் பார்க்குறோம்.